வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம மாடி தோட்டத்தில் ஊட்டியில் விளையிற ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற அந்த பீட்ரூட்டை ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த விதையை ஊட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு வருஷம் ஆச்சு. போடலாமா வேண்டாமான்னு சொல்லி அப்படியே வச்சுருந்தேன் நான். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இப்போ இந்த சீசனில் அது போட்டேன். பரவாயில்ல, ஃபெயிலியர் ஆகாமல் கொஞ்சம் வந்தது. ஆனால் ஊட்டி அந்த மண்ணுக்கு வர மாதிரி வரலை. பீட்ரூட் சைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ஒரு விளைச்சல் எனக்கு கொடுத்துச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா ஃபெயிலியர் ஆகாமல் ஏதோ ஒரு 4-5 பீட்ரூட்டை கிடச்சிதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இன்னும் விதை இருக்குது. அடுத்த தடவை அதை போட்டு நல்லா ஊட்டியில் வளர எல்லா காய்கறியுமே நம்ம சென்னை மாடி தோட்டத்துலேயும் வர வைக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரியும் மண்கலவை நல்ல ஒரு பராமரிப்பு இருந்தால் நம்ம எதையுமே சாதிக்கலாம்னு சொல்லி நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த பீட்ரூட் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பீட்ரூட் கீரையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பீட்ரூட் கிழங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மருத்துவ குணம் கொண்டது. இந்த மாதிரி காய்கறிங்களாம் நம்ம மாடி தோட்டத்தில் போடுங்க, பயனடைங்க. இந்த பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அடித்து அரிசி மாவில் கலந்துட்டோம். கலந்தவொன்னு நல்லா கலராக இருந்தது பாருங்கள். ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. பீட்ரூட் அப்படியே சாப்பிட்றதுக்கா ஸ்வீட்டாக இருந்ததுனால சரி இது ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு ஊட்டி பீட்ரூட் தோசை தான். பசங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கலரும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த மாதிரி புது புது ஐட்டமாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோவை நிறையா தரேன். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உன்னை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.